பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி நேற்று சென்னையில் மாநிலம் தழுவிய கையெழுத்து இயக்கத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. ஆன்லைனில் மட்டும், வெப்சைட்டில் மட்டும் 24 மணி நேரத்திற்குள்ள 1 லட்சம் பேர் டிஜிட்டல் சிக்னேச்சராக என்டோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லா இடத்திலும் கையெழுத்து சேகரிக்கிறாங்க. எல்லோரும் ஒரே நோக்கத்தோடு, நம்பிக்கையோடு கையெழுத்து போடுறாங்க. என்னென்னா, அவர்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று. அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், சமக்கல்வி ஒரு உரிமையாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்று தமிழகம் முழுவதுமே அற்புதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் நம்முடைய முன்னாள் ஆளுநர், முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் காவல்துறை அவர்கள் நடந்து கொண்ட விதம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன் அப்படின்னாங்கன்னா, இவங்க பொதுமக்களை சந்தித்து வீதியில் ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை, உரிமை, ஒரு டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸில் ஒரு அரசியல் கட்சி வீதிக்கு வந்து தான் மக்களை சந்திக்க முடியும். வீதிக்கு வந்து முதலமைச்சர் சொல்வது போல் முதலமைச்சருடைய அறிக்கையை படுத்திங்கன்னா கிளர்ச்சி, எல்லாம் சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடலாம், கிளர்ச்சி பண்ணலாம். இங்கே யாருமே மாநில அரசுக்கு எதிராக போராடலையே, யாருமே கிளர்ச்சி பண்ணலையே. மக்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக முறையில் அவருடைய கையெழுத்துக்கு ஒரு வலிமை இருக்குது என்பதை எடுத்துக்காட்டி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்களை சீண்டுவது, குறிப்பாக இன்றைக்கி சென்னையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்திருப்பது, அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னாள் ஆளுநருக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. சாமானிய மனிதராக இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட காவல்துறை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடந்து கொண்ட விதம், இதெல்லாம் கூட நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதன் பிறகு காவல்துறைக்கே தெரியும், ஆட்சியில் இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது அது தவறு என்பதை தெரிந்து 3 மணி நேரத்திற்கு பிறகு அவங்க ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சாயந்தரம் வரைக்கும் வச்சிருக்க பார்த்தாங்க. அவர்களாக விடுவித்திருக்கின்றார். இது எதை காட்டுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய கோழைத்தனத்தை, பயத்தை காட்டுது. நாங்கள் சொன்னபடி 1 கோடி கையெழுத்தை வாங்கத்தான் போகிறோம். அந்த 1 கோடி கையெழுத்திற்கு மொபைல் நம்பரோட, அட்ரஸோட, பேரோட இருக்கும். சொன்னபடி மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவங்ககிட்ட கொடுக்கத்தான் போகிறோம். அதனால் இதுக்கு ஆதரவளித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தமிழகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பொதுக்கூட்டங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். மார்ச் 23ஆம் தேதி திருச்சியில் ஆரம்பித்து மே 2வது வாரம் கோயம்புத்தூர் வரைக்கும் நடக்க இருக்கிறது. அதற்கும் உங்கள் ஆதரவை கொடுங்க. எப்படி ஒரு பொய்யான மொழி அரசியலை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதையெல்லாம் உடைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும், குழந்தைகளுக்கும் சமக்கல்வி என்பதை உரிமையாக பாரதிய ஜனதா கட்சி நிலைநாட்டி கொடுக்கும். சரி, இப்போ அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 3வது மொழி கிடைக்கலன்னா என்ன குறைஞ்சு போகுதுன்னு திருமாவளவன் கேட்டுருக்காரு. திருமாவளவன் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிற அவருக்கு தெரியாதுண்ணே. அவர் அழகாக சிபிஎஸ்சி பள்ளி நடத்திக்கிட்டு அழகாக ஒரு ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு அழகாக ரிப்பன் கட் பண்ணிகிட்டு இருக்கார். அவருக்கு இதை பற்றி வழி தெரியுமா? திருமாவளவனுக்கு இதை பற்றி என்ன வழி தெரியும்? நாங்கள் நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னோன்னே அந்தர் பெல்ட் அடித்தார். அது வந்துப்பா, அது போய்ப்பா. அது எப்படின்னா, என்னை கேட்காமையே ஒரு ஃபோட்டோவை போட்டுக்கிட்டங்கனாரு. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, எப்படின்னா உங்களை கேட்காம ஃபோட்டோ போடுவாங்கன்னு. இல்லைப்பா அங்கே ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸே படிக்கல, என் ஃபோட்டோவை போட்டுக்கிட்டாங்கனாரு. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, அண்ணே பாருங்கண்ணே, நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணியிருக்கீங்க, குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு. அது இல்லைப்பா, 2 குழந்தைகள் தான் படிக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில் அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க. பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க. எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குன்னா, ஒரு சிபிஎஸ்சி பள்ளியில் குறிப்பாக 3வது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும். எல்லாரும் வீதியில் இருக்கிறாங்க இன்றைக்கி. ஏன்னா அந்த குழந்தைக்கு உரிமை வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறாங்க. அந்த குழந்தை அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் தாய்மொழி தமிழில் பயிற்று மொழியாக கற்றுக்கணும், ஆங்கில மொழி கூட இருக்கணும், இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும். இதான் மூன்று மொழி கொள்கைன்னு நம்ம சொல்கிறோம். இதை திருமாவளவனை ஏன் எதிர்க்கிறான்னு எனக்கு இன்னுமே புரியல. அதனால் இந்த கையெழுத்து இயக்கத்தில் நம்முடைய வெப்சைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த போலி அரசியல்வாதிகளுடைய முகத்தை தோலுரித்து கொண்டிருக்கின்றோம். அவங்க பண்ண பொய், அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே. அதனால் எங்களுக்கு ஒரு நாளும் இது வெற்றி தான். இது யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி தைரியமாக எடுத்திருக்கிறோம், தமிழக மக்களை நம்பி. அதற்கு ஆரம்பமே கடந்த 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியோடு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. நாங்கள் மே கடைசி வரை இதை வச்சுருக்கோம். அதற்கு முன்பாகவே 1 கோடி கையெழுத்து என்பதை
எங்களுக்கு கிடைத்துவிடும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சார், பாஜக அரசு தமிழ் வளர்ச்சிக்கு வந்து கல்விக்குன்னு நியாயமான நிதி அளிக்கலைன்னு கனிமொழி வந்து குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க. கனிமொழி அக்காவுக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்கண்ணா, செலக்டிவ் அமினீஷியா அப்படிம்பாங்க. செலக்டிவ் அமினீஷியானா அப்பப்போ இதை மறந்துடுவாங்க. சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், அப்பப்போ மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த 2006 to 2014 மறந்தாச்சு. அந்த 8 வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயினில் செலக்டிவ் அமினீஷியா ஆகி போச்சு. இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது, அதாவது 2006 14 காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அங்கம் வகிக்கும் பொழுது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் 675 கோடி ரூபாய், 675 crore சமஸ்கிருத வளர்ச்சிக்கு. தமிழ் வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் 75 கோடி. இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்றைய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் 170 பரிந்துரையை பார்லிமெண்ட்டில் வைக்கிறார். எதுக்குன்னா ஹிந்தி எப்படி வளர்க்கிறது. இன்றைக்கி அதே ப. சிதம்பரத்தை கூப்பிட்டு சென்னையில் மீட்டிங் போடுறாரு. அவர் மேடையில் ஏறி ஹிந்தி திணிப்பை பற்றி பேசுகிறாங்க. இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டத்திற்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார். இன்றைக்கி அதே கனிமொழி அக்காட்ட நான் கேட்குறேன், அக்கா 675 கோடி ரூபா சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனீங்களே, வெறும் 75 கோடி தானே தமிழுக்கு ஒதுக்குனீங்க, அதுக்கு பதில் இல்லையே. உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் செஞ்ச தவறு. தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சின்ன துரும்ப கிள்ளி போட்டிங்களா? இன்றைக்கி பிரதமர் அவர்கள் கஷ்டப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை ஓப்பன் பண்ணுறாரு, தமிழ் இருக்கையை நிறுவுறாரு, காசி தமிழ் சங்கமம் நடத்துகிறாரு. இது பிரதமர் மோடி அவர்கள் கடினப்பட்டு தமிழகத்திலிருந்து தமிழை உலகம் முழுவதும் எடுத்துகிட்டு போகிறார். அதனால் கனிமொழி அக்கா அவர்கள் செலக்டிவ் அமினீஷியாவில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு யூபிஏ டைமில் நடந்ததெல்லாம் மறந்து போச்சு. இன்றைக்கி உட்கார்ந்து அரசியல் காரணத்திற்காக என்னுடைய அருமை அக்கா கனிமொழி அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்.